Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். என்னதான் ஆச்சு சைலாமாவுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. 2 வெர்டிபிரேட் C3 C4 C5 ப்ராப்ளம் வந்துச்சு. 2 வெர்டிபிரேட் நடுவுலேருந்து டிஸ்க் வெளியில் வந்திருக்கு. அதை வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த டிஸ்க் எடுத்துட்டு எதனால் வந்து இப்படி ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை உருவாச்சு? உண்மையிலே சொல்ல போனோம்னா டூ மச் ஆஃப் யூசேஜ் ஆஃப் கேட்ஜெட்ஸ். எப்பவுமே ஒரு வலி இருக்கும், நம்ம ஒரு டேப்லெட் போட்டால் சரியாயிடும், அந்த மாதிரி தான் நினச்சிட்டே இருந்தேன். ஆப்ரேஷன் சொன்ன உடனே என்னால் வலி தாங்க முடியாமல் சரி முதல்ல அதை பண்ணுங்கன்ட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா ஆப்ரேஷன் நமக்கு தெரியாது, மயக்கூசி போட்டு பண்ணுறது. பட் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா கொஞ்சம் அசைஞ்சிட்டாலும் திருப்பி 20 நிமிஷம் எடுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க வந்து செயின் ஸ்மோக்கராக இருக்கிறனால தான் வந்து தொடர்ந்து வந்து அவங்க சிகரெட் வந்து அடிச்சுட்டே இருக்கிறனால தான் வந்து அதை மறைக்கிறதுக்காக வந்து இந்த ஃபோனுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் ஓப்பனாக சொல்லக்கூடிய நான் ஸ்மோக்கிங்கால தான் வந்துச்சுன்னு சொல்லுவேனே, ஸ்மோக்கிங்கால் ஆவலை. இது வந்து பியூர்லி மோகன் சர்மா வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதுபோல் சகிலாமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னப்போ இந்த கம்பேர் பண்ணிலாம் சோசியல் மீடியாவில் வந்து சின்ன இப்போ என்ன அமௌண்ட் பார்க்குறாங்களா, இப்போ உடம்பு சரியில்லை வந்து அமௌண்ட் கேட்க ட்ரை ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க கிட்ட கூட நான் எதுக்கு கேட்கணும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒரு சில பேர் வந்து இப்போப்பா சிகரெட் அடிச்சு இப்படி ஆயிடுச்சுப்பா, உங்க பாருங்க முடிவு ஆகும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, என்ன உடம்பு சரியில்லைனா அப்படிலாம் பேசுவீங்களா? அப்படி நான்லாம் பக்காவாக தம் அடித்தவ தான். கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, இல்லாத விஷயத்த நீங்கள் ஏன் கிரியேட் பண்ணுறீங்க? எனக்கு என்னோட ஜிபே நம்பர் இது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன்னா திமிரு பிடிச்சி போய் கேம் விளையாடி இப்படி வச்சே கழுத்து இப்படி பெஜாராச்சுன்னு சொல்கிறதுக்கே என்னால் தாங்க முடியல. இந்த போல்ட்னஸ், அதுக்கப்புறம் இந்த திமிரு, என்ன வேணா பார்த்துக்கலாம். திமிரு கிமிருன்னா வாயில். மேம்க்கு என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திக்க போகிறோம். சகிலாமா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. அண்ட் வந்து என்னதான் ஆச்சு சகிலாமாவுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னதான் ஆச்சு? 2 வெர்டிபிரேட் C3 C4 C5 ப்ராப்ளம் வந்துச்சு. 2 வெர்டிபிரேட் நடுவுலேருந்து டிஸ்க் வெளியில் வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த டிஸ்க் எடுத்துட்டு டிட்டானியம் சிப் வச்சுருக்காங்க. அதான் எதனால் வந்து இப்படி ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை உருவாச்சு? உண்மையிலே சொல்ல போனோம்னா டூ மச் ஆஃப் யூசேஜ் ஆஃப் கேட்ஜெட்ஸ். டேபு, ஃபோனு, ரொம்ப நேரம் படுத்துட்டு இன்ஸ்டா பார்க்கணும், ஒரே மாதிரி இருந்துக்கிட்டு இன்ஸ்டா பார்க்குறதாச்சும், இன்ஸ்டான்னு இல்லை பேசிக்கலி கேம்ஸ் விளையாடுறது, அதுதான் ரீசன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க வந்து செயின் ஸ்மோக்கராக இருக்கிறனால தான் வந்து தொடர்ந்து வந்து அவங்க சிகரெட் வந்து அடிச்சுட்டே இருக்கிறனால தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்காங்க, அது இல்லை அதை மறைக்கிறதுக்காக வந்து இந்த ஃபோனுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய கமெண்ட்ஸில் வருது. நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவிட்டு இருக்காங்களே, அதுக்கு உங்களோட ஆன்சர்? இல்லை, அவங்க ஒன்றும் பரப்பலை. அதாவது இவ்வளவு தூரம் ஓப்பனாக சொல்லக்கூடிய நான் ஸ்மோக்கிங்கால தான் வந்துச்சுன்னு சொல்லுவேனே, தயவுசெய்து ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா நான் எதை அனுபவிச்சேனோ அதை தான் சொல்ல முடியும். இதுதான் ஸ்மோக்கிங்கால் எனக்கு இப்படி ப்ராப்ளம் ஆகிருக்குன்னா நான் அதையும் சொல்லுவேன். ஸ்மோக்கிங்கால் ஆவலை. இது வந்து பியூர்லி இது இப்போ கூட இல்லை, இது எனக்கு கொஞ்சம் வருஷமாகவே இருந்திருக்கு, எனக்கு தெரியல. எப்பவுமே ஒரு வலி இருக்கும், நம்ம ஒரு டேப்லெட் போட்டால் சரியாயிடும், அந்த மாதிரி தான் நினச்சிட்டே இருந்தேன். பட் டாலரன்ஸே இல்லாமல் ஆனது அப்போ தான் எனக்கு இது ஆப்ரேஷன் வரைக்கும் போகும்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் உண்மை இதுதான். அதுக்கப்புறம் அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டோம். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க ஃபோனை? ஐயோ, ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அது தூங்குகிற நேரம் போக, சாப்பிட்ற நேரம் போக, ப்ராபப்ளி இதுவே வெளியூருக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலில் இருக்கிறோன்னா கூட ஃபோன் டாய்லெட்டில் கூட எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி எப்போ பார் ஃபோனில் தான் இருப்பேன். எவ்வளோ நேரம்னு டைமே இல்லை, டைம் கணக்கே இல்லை. பட் உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சா இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போகும்போது, கழுத்து வலி இருப்பது ஆப்ரேஷன் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு பயம்லாம் வரல. ஆப்ரேஷன் சொன்ன உடனே என்னால் வலி தாங்க முடியாமல் சரி முதல்ல அதை பண்ணுங்கன்ட்டேன். நானும் வந்து ஊசி போட்டேன், முதல்ல மாத்திரைங்க எடுத்தேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரைக்கு வலி கேட்கல, அப்புறமா ஊசி போட்டேன், அதுக்கும் வலி கேட்கல. எம்ஆர்ஐ எடுக்கணுன்னா, நான் படுக்கணுன்னா எனக்கு படுக்க முடியல, டேரெக்டாக தலை இப்படி ஃப்ளாட்டாக படுக்க முடியல.
அப்போது தான் கொஞ்சம் பயம் வந்துச்சு. இப்போ நான் எப்படி எம்ஆர்ஐ எடுக்க முடியும், நான் முதல்ல படுக்கணுமே அதுக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சிடேஷன் இன்ஜெக்ஷன் போடுங்க, நான் படுக்கணும்னு சொல்லிட்டு படுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, ஐ மீன் ஆப்ரேஷன் நமக்கு தெரியாது, மயக்கூசி போட்டு பண்ணுறது. பட் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா கொஞ்சம் அசைஞ்சிட்டாலும் திருப்பி 20 நிமிஷம் எடுக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால அது மட்டும்தான் கஷ்டமானே தவிர மற்றபடி என்ன தோணுச்சுன்னா முதல்ல இந்த வலி போகணும்னு தான் தோணுச்சு. ஆஃப்டர் ஆப்ரேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐ மீன் ஃபோனே தொடக்கூடாதுன்னு இருந்துச்சு. இப்போ கூட நீ ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்கலையே, அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். அதுதான் தோணுச்சு மெயினாக. இனிமேல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. மேபி ஒரு ஒரு சில நிறைய விஷயம் இருக்குது, இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலாமா. எதுவுமே அமிர்தமும் அதிகமானால் விஷம்ன்றது எவ்வளோ உண்மையான பாயிண்ட்டுன்னு என் விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு நல்லா இருக்குன்னு சாப்பாடோ பிரியாணியோ எதுவாக இருந்தாலும் அது அதிகமாக சாப்பிட்டாலும் என்ன ஆகும், ஒரு ஒரு கேட்ஜெட்டை யூஸ் பண்ணால் என்ன ஆகும், தண்ணி நிறைய குடித்தாலும் பிரச்சனை. இந்த மாதிரி எதுவுமே அதிகமானால் அது சரியில்லை தான். உங்களுக்கு எப்போ தோணுச்சு ஓகே நம்ம வயசாயிட்டே போதும் அப்படின்னா ஃபோன் அது பார்க்கும்போது என்ன வயசாயிட்டே போதும்னு எப்போ தோணுச்சுன்னா, எப்பவுமே தோன்றது தான். வருஷம் பர்த்டேக்கு தோணும் தான், ஆஹா இதோட ஒரு வருஷம் பெருசாயிட்டோம், அதோட இல்ல நீங்க இப்போ ஆக்டிவா இருந்திருப்பீங்க. இப்போ இந்த ஃபோன் இல்லை முதல்ல இருந்தே கொஞ்சம் சோம்பேறி தான்ப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. பயங்கர ஆக்டிவா ஓடியாடுவேன்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல இருந்தே சோம்பேறி தான். அது இப்போ ரொம்ப ஆனது உண்மைதான். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நிறைய ஃபோனில் பேசுறது, எப்பவும் பேச மாட்டேன். எனக்கு அதிக நேரம் ஃபோனில் பேசுறது பிடிக்காது. இப்படி வேறு காதில் வச்சுக்கின்னு இல்லை இப்படி சாஞ்சிக்கின்னு அப்படி தான் பேசணும். இல்லைன்னா இந்த இதில் இயர்பட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அது நிற்காது, எனக்கு ஊந்துடும். அதனால் இப்படியே ஃபோன் பேசணும். என்ன ஆகுதுன்னா, பேசி 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 சும்மா இருக்கிற என்ன சாப்பிட்டேன், எதை சாப்பிட்டேன், நாளைக்கு என்ன குழம்பு பண்ண, அன்னெசரி. நாளைக்கு நம்ம இருப்போமானே தெரியாது, பேச்சு வளர்க்குறது. நாளைக்கு என்ன குழம்பு, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு இப்படி. இப்போ நாளைக்கு அதையும் பேசியாச்சு, வேறு ஏதாவது பேசணும், முந்தா நேற்று நடந்தது, 10 வருஷம் முன்னாடி நடந்தது, இப்படி பேசி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க நடுவுலேயே நானும் காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து அவள் அப்படி சொன்னான், இன்னைக்கு இவள் அப்படி சொன்னான்றது. அது எனக்கே பிடிக்கல. என்னடா நம்ம ஏன் காசிப் பண்ணுறோம், அது டைரெக்டாக அந்த பர்சன்ட்டு சொல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து தான் ஒரு 3-4 இயர்ஸாக தான் இது பண்ணக்கூடாதுன்றதால நம்ம கான்சென்ட்ரேஷன் வேறு எங்கேயாவது வேறு என்ன பண்ணுறது, கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது ஒரு கேம்ஸில் ஆட ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறோம், ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், கம்சே கம் பெட்ரோல் அங்கே போனாலும் நம்ம வந்து அவ்வளோ லைக் பண்ண மாட்டோம். எங்கே ஏதாவது அவங்க போகிறதுல ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்லாம் கிடையாது. நம்ம தான் அங்கே ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு நினைப்போம். எல்லாமே செலவு தான். அதுக்கு மூடிட்டு வீட்டில் இருக்கலாம்னு நினச்சா இதுதான் ஆச்சு எனக்கு. இப்போ பல விமர்சனத்தை நீங்கள் போல்டாக எதிர்கொண்டவங்க. இந்த 1 மந்தில் வந்து மோகன் சர்மா வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதுபோல் சகிலம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ இந்த கம்பேர் பண்ணிலாம் சோசியல் மீடியாவில் வந்துச்சு. என்ன பல நடிகைலாம் வந்து இப்போ என்ன அமௌண்ட் பார்க்குறாங்களா, இப்போ உடம்பு சரியில்லை வந்து அமௌண்ட் கேட்க ட்ரை பண்ணுறாங்க. நான் எங்கேயுமே நான் யார்ட்டையுமே கேட்கல. நான் இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க கிட்ட கூட நான் எதுக்கு கேட்கணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தேவையானது எனக்கு கொடுத்துருக்கும் போது நான் எதுக்கு கேட்கணும். நான் யார்கிட்ட கேட்டிருக்கேன். நான் இப்போவுமே இந்த இன்டர்வியூ ஒத்துக்கிட்டது கூட எனக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 3-4 டேஸ் பேக் முன்னாடி கூட ஒரு 10 வயசு பையன் நினைக்கிறேன், வாய் வெடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஃபோனுங்க ஹீட் ஆகி வெடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, மேல் வீட்டில், அக்கத்து வீட்டில், பக்கத்து வீட்டிலலாம் இருக்காங்க. ஸோ இது சொல்லணும்னு தோணுச்சு. அட்வைஸ் யார் வேணால் கொடுக்கலாம், அது கேட்கணும்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போது அட்வைஸ் கொடுக்கல, நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். கேட்குறதும் கேட்காததும் அது என்ன அனுபவிக்கணும், என்ன கர்மாவில் இருக்கோ அதுதான் நீங்கள் அனுபவிக்கணுன்றது உங்கள் இஷ்டம். ஸோ மோகன் சர்மாவை நானே இன்டர்வியூ எடுத்திருக்கேன், நம்ம சேனலுக்காகவே, கலாட்டா சேனலுக்காகவே எடுத்திருக்கேன். அன்னைக்கு அவர் எப்படி கெத்தாக பேசினார், ஒரு ஆஃபீஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தேன் அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரில. நடிகர் சங்கம் கூப்பிட்டு செய்யணும், நிறைய பேர் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ்
எனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, நல்லா இருக்கேன். என்னோட தேவைகள், எனக்கு இன்னும் உடம்பு சரியில்லைனாலும் என்னை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கேன். பட் நிறைய பேர் அது மாதிரி இல்லாமல் இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ஃபேக்காக, இப்போது ஒரு இடம் இல்லைங்க, அவராவது எங்கேயோ எதுலேயோ ஃப்ரெண்ட்ஸு லைன்ஸ் கிளப் ஏதோ சொன்னார். ஆமாம், அந்த மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் தாம்பரத்தில் வயசானவங்களுக்கு ஃப்ரீயாகவே நடத்துகிறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இடங்கள் இருக்குது. இவர் ஒன்றும் அங்கே போய் இல்லையே, என்னோட மாத்திரை மருந்துகள் 36,000 ரூபாய் ஆகுதுன்ற மாதிரி ஏதோ நான் பார்த்தேன் அந்த வீடியோலாம். ஸோ கவர்மெண்ட்டில் மாத்திரை இங்கே தராங்களே, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. ஸோ வாழணுன்னா மானத்தோடையும் மரியாதையோடையும் எப்படி வேணால் வாழலாம், இருக்கிறத வச்சுட்டு கூட வாழலாம். அதுக்காக அவர் வந்து ரஜினி சார் 1 லட்ச ரூபாய் கொடுத்தாரு, அப்புறமா மற்றவங்க எல்லாம் கொடுத்துட்டே இருந்தால் அது எப்படி கொடுக்க முடியும்? ஸோ தயவு செஞ்சு அவரெல்லாம் என்னோட யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சகிலா அவளுக்கு வந்து மருத்துவ செலவு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும்? மருத்துவ செலவுலாம் எதுக்கு ஆகுது? மேபி இந்த வந்து டேப்லெட் வாங்கணும், இன்னும் செலவுகள் இருக்கும்போது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிங்கன்னா எவ்வளோ ஆகும் மந்த்லி? இல்லை, இது வரைக்கும் இது வந்து என்னோட செகண்ட் டைம். எனக்கு இதுக்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு சர்ஜரி ஆயிருக்கு, அது ரிகார்டிங் யூட்ரஸ். அதுக்கப்புறமா இப்போ தான் சர்ஜரி. அதுக்கப்புறம் நடுவில் நான் ஹாஸ்பிட்டலே போக மாட்டேனே. இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து கவலைப்பட்டாலும் ஒரு சில பேர் வந்து இப்போப்பா சிகரெட் அடிச்சு இப்படி ஆயிடுச்சுப்பா, உங்க பாருங்க முடிவு ஆகும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வரும்போது என்ன சகிலா போல்டாக இருந்தால் கூட அவங்க சரி மனசில் வந்து ஒரு வருத்தம் இருக்கா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, என்ன உடம்பு சொல்லலாம் அப்படிலாம் பேசுவீங்களா? அப்படி இல்லை, எனக்கு அப்படி தோணலை. பட் எனக்கு அது வந்து அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்க, இது நான் சிகரெட்டே அடித்ததில்லை, அதெல்லாம் என்னன்னே தெரியாது, அப்படி ஒருத்தவங்களை பற்றி பேசியிருந்தா தான் அவங்க வருத்தப்பட வாய்ப்பு இருக்குது. நான்லாம் பக்காவாக தம் அடித்தவ தான். லாஸ்ட் அக்டோபர் 8 தான் விட்டுட்டேன், எந்த ஒரு ரீசனும் இல்லாமல். ட்ரிங்க்ஸும் விட்டுட்டேன், சிகரெட்டும் விட்டுட்டேன். அதனால தான் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. நான் உம்ரா பண்ணிட்டு வந்தேன். அது கடவுளோட ஆர்டரான்னு தெரியல, இதெல்லாம் விடணும் அப்படின்னு எனக்கு தெரியல எதனால் விட்டேன். பாண்டிச்சேரிக்கு போய் அதுவும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் போய் புரிய வைக்கணும், நான் இல்லைங்க நான் தம் அடிக்க மாட்டேன்றேங்க, நான் இப்போ விட்டுட்டேங்கன்னு, அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் என்னென்னா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, இல்லாத விஷயத்த நீங்கள் ஏன் க்ரியேட் பண்ணுறீங்க? ஏன்னா இவ்வளோ தூரம் பேசுகிற, இவ்வளோ போல்ட்னஸ் இருக்கிற எனக்கு ஆமாம் இதனால தான் சொல்ல முடியாதா? சொல்ல தெரியாதா என்ன உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா? இல்லை நீங்கள் வந்து எனக்கு என்னோட ஜிபே நம்பர் இது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேனா? என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பேசுகிறவங்க பேசுங்க. பட் அது இல்லை, அதனால ஆயிருந்தாலும் அதையும் சொல்லியிருப்பேன்றது தான் என் பாயிண்ட்டே தவிர, நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா, பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் நல்லதே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நல்லதே தான் செய்வார். நீங்கள் கெட்டது பேசணுன்னா நமக்கு அது அப்படி இம்மீடியட்டாக நடக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ பயப்படுறது எல்லாமே. நம்ம இன்னொருத்தரை பற்றி தப்பாகவே பேசவே வேண்டாம், ஏன்னா அது எப்போ நமக்கு நடக்கும்னு தெரியாது, நாளைக்குன்றது நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு தெரியல அது எப்படி சொல்கிறதுன்னு. எப்பவுமே வந்து எல்லார் வாழ்க்கையிலும் வந்து 20 to 27 வயசுக்குள்ள வந்து அம்மா அப்பாலாம் சொல்கிற வாக்கியம் என்னன்னா, வந்து சாக போகிற காலத்தில் பீ முத்தாடுறதுக்கு ஒரு ஜோடி வேணுண்டா, உனக்கு வந்து ஒரு கணவன் வேணுண்டா, ஒரு ஒய்ஃப் வேணுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம வந்து படுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சா, நமக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கலாமே, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கலாமே தோணுச்சு அவங்களுக்கு? இல்லை இருக்காங்க, சுற்றி இருக்காங்க. அதுதான் உண்மை. என்னை சுற்றி அல்ஹம்துலில்லாஹ் இருக்காங்க, கடவுள் புண்ணியத்தில். எனக்கு மகன்கள் இருக்காங்க, மகள்கள், பேத்தி, அக்கா, அம்மா ஸ்தானத்தில் எல்லாருமே எனக்கு இருக்காங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி இருந்து அந்த ஹஸ்பண்டும் இல்லை, என்ன நான் பெத்த பிள்ளைங்களும் மட்டும் இப்படி பார்த்துப்பாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? எத்தனையோ நம்ம பார்க்குறோம்ல, நானே எத்தனை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எத்தனை புள்ள இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு அழுகுறவங்களை எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஸோ நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன அவங்க வந்து ராஜா ராணி மாதிரி வச்சுருப்பாங்கன்னு எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? அதனால அதெல்லாம் கவலை இல்லை. சின்ன ஒரு ஓரத்தில் இருக்கா நமக்கு வந்து ஒரு இருந்தாலும் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், இல்லையே இருந்ததே கிடையாது. அதெல்லாம் இல்லை. நம்ம பாருங்க, திமிரு பிடிச்சி போய் கேம் விளையாடி இப்படி வச்சே கழுத்து இப்படி பெஜாராச்சுன்னு சொல்றதுக்கே என்னால் தாங்க முடியல. அந்த பெயினே டாலரேட் பண்ண முடியலன்னா நான்லாம் புள்ள பெற்றுக்கிறதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? ஸோ அதனால அந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது. இந்த போல்ட்னஸ், அதுக்கப்புறம் இந்த திமிரு, என்ன வேணா பாத்துக்கலாம். திமிரு கிமிருன்னா வாயெல்லாம் குழச்சு போவேன். இட்ஸ் ஜஸ்ட் போல்ட்னஸ். இட்ஸ் லைக் நான் வந்து பியூரா கடவுளை நம்புறேன்.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.